அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம வெளிநாட்டு பயணம் அந்த தகவலை பற்றி பார்க்க போகிறோம். வெளிநாட்டு பயணம் அப்படின்னாலே எல்லாருக்கும் அமைஞ்சிரும்னு சொல்ல முடியாதுங்க. நிறைய பேர் தாம் பிறந்த ஊரை தாண்டி வெளியே கூட எங்கேயுமே போகாமலாம் இருப்பாங்க. சில பேர் பல நாடுகளுக்கு பயணப்பட்டு போயினே இருப்பாங்க. அதுக்கு ஜாதகப்படி ஒரு கொடுப்பனை இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம பண்ண முடியும். இப்போ வெளிநாட்டு பயணம் அப்படின்னாலே ஜாதகப்படி நம்ம 12ஆம் பாவத்தை தாங்க எடுத்து பேசுவோம். இதுக்கான ரூல் என்ன, நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி விவரத்தின் அடிப்படையில் அப்படின்னா 12ஆம் பாவ உபநட்சத்திரம் நீண்ட நட்சத்திரம் 3, 9, 12 இந்த வீடுகளை குறிக்காட்டுச்சுன்னா அந்த ஜாதகரால் வெளிநாட்டுக்கு போக முடியும். இது ஃபஸ்ட்டு விஷயம். அதுவே வெளிநாட்டுக்கு போக முடியாது அப்படின்னா 12ஆம் பாவ உபநட்சத்திரம் நீண்ட நட்சத்திரம் 1, 4, 10 இந்த வீடுகளை குறிக்காட்டுச்சுன்னா அந்த ஜாதகரால் போக முடியாதுங்க. இதுதான் இதில் இருக்கக்கூடிய லாஜிக்கான விஷயம். 1வது வீடு ஜாதகர் வசிக்கக்கூடிய இடம், 4வது வீடு அவருடைய ஊர், 10வது வீடு அவர் வசிக்கக்கூடிய சிட்டி. 1, 4, 10 காட்டினா வெளிநாட்டுக்கு போக முடியாது. இதுதான் இதில் இருக்கக்கூடிய விதி. இப்போ ஆய்வுக்காக நான் உங்களுக்கு ஜாதகம் ஒன்று காட்டியிருக்கேங்க. இந்த ஜாதக டீட்டெயில்ஸ் பார்த்துங்க. 1965 பிறந்த ஜாதகம். இப்போ இந்த ஜாதகம் பாருங்கள், 12ஆம் பாவம் கும்பராசியில் விழுந்திருக்குது. 12ஆம் பாவத்துடைய உபநட்சத்திரம் சனியாக இருக்குது. இப்போ இந்த 12ஆம் பாவ உபநட்சத்திரம் சனி அகைன் கும்பராசியில் இருக்கார். சனி விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரங்க. இப்போ இந்த குருவுடைய குறிகாட்டிகள் என்ன குறிக்காட்டுது அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா 1, 2, 3, 6, 9, 10 இந்த வீட்டில் குறிக்காட்டுது. பர்டிகுலராக 3வது வீடு 9வது வீடு உள்ளே வந்துருச்சுங்க. அதனால் இந்த ஜாதகரால் வெளிநாட்டுக்கு போக முடியும். இது ஃபஸ்ட்டு விஷயம், சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இப்போ பல நாட்டுக்கு போகிற ஒரு விஷயங்கள் இருக்குது. அப்படின்னா 12ஆம் பாவ உபநட்சத்திரம் எந்த ஜாதகருக்கு சரராசியுடைய தொடர்புகள் இருந்து 3, 9 இந்த வீடுகளை குறிக்காட்டுச்சுன்னா அந்த ஜாதகர் நிறையா நாட்டுக்கு பயணப்பட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை குறிக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம கிரிக்கெட் பிளேயரு, நம்ம அரசியல்வாதி தலைவருங்க, அவங்க ஜாதெல்லாம் எடுத்து பாருங்கள். பர்டிகுலராக கிரிக்கெட் பிளேயர்ஸ் எடுத்து பாருங்கள். இப்போ நம்ம தோனியுடைய ஜாதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 12வது வீட்டோட தொடர்புகள் நிறையா காட்டும். அவர் பல நாட்டுக்கு பயணப்பட்டு கிரிக்கெட் விளையாடுறதுக்கு உண்டான சூழல் எல்லாமே அவருக்கு அமைஞ்சிருக்குது. அது மாதிரி 12வது வீட்டு உபநட்சத்திரம் சரராசி புதன் 3, 9 இந்த பாவங்களுடைய தொடர்பு இருந்தால் நிறைய நாட்டுக்கு போவாங்க. ஜஸ்ட் பயணம் அமையுமா அப்படின்னா 12வது வீட்டு உபநட்சத்திரம் நீண்ட நட்சத்திரம் 3, 9, 12 குறிக்காட்டுனா அவங்களுக்கு வெளிநாட்டு பயணம் உண்டு. நன்றி, வணக்கம்.